30 வயசுல இங்கிலீஷ் கத்துக்க விருப்பம் இருந்தாலும் ஏன் டிலே ஆகுது? நம்பர் 1 சப்போர்ட் இல்ல. நம்பர் 2 இங்கிலீஷ்ல பேசணும்னாவே எனக்கு பயம். இதுல உங்களுக்கு சப்போர்ட் இல்லைன்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல 1ன்னு டைப் பண்ணுங்க. இல்ல எனக்கு யார்ட்டையாவது பேசுனாவே பயம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல 2ன்னு டைப் பண்ணுங்க. 30 வயசு ஆயிடுச்சு, ஆனா எனக்கு இன்னும் இங்கிலீஷ் பேச தெரியல அப்படின்ட்டு ஒரு கில்ட், ஒரு வருத்தம் இருக்கா உங்களுக்கு? கவலையே படாதீங்க. ஸ்போக்கன் இங்கிலீஷ் கத்துக்கணும்னா 10th படிக்கணும், கிராமர்லாம் தெரிஞ்சிருக்கணும்னு யார் சொன்னா? அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை. 30 வயசா? லேட் தான், ஆனா இட்ஸ் நாட் டூ லேட். ஃப்ளூயன்ஸுக்கு நமக்கு ஏஜ் ஒரு விஷயமே இல்லை, ஆனா எப்படி கத்துக்கிறோம் அப்படிங்கறத விஷயம். இந்த வீடியோல 30 வயசுல ஃப்ளூயன்ஸை எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான மெத்தட்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்லியிருக்கேன். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இனிமே எனக்கு இங்கிலீஷ் பேச முடியாதுன்னு நீங்க சொல்லவே மாட்டீங்க. ஏன், இது உங்க ஸ்போக்கன் இங்கிலீஷ்கான ஒரு டர்னிங் பாயிண்டா கூட இருக்கலாம். சோ வீடியோவை ஃபுல்லா பாருங்க. ஸ்போக்கன் இங்கிலீஷ் ரிலேட்டடான வீடியோஸ்க்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் எந்த வீடியோ போட்டாலும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். நான் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ்க்கு ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் எடுக்கிறேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா இந்த மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்க, நான் உங்களுக்கு டீச் பண்றேன். என்னோட ப்ரீவியஸ் வீடியோவோட லிங்க் கமெண்ட்ல பின் பண்ணியிருக்கேன், அதையும் செக் பண்ணி பாருங்க. ரெடியா இருக்கீங்களா? நம்பர் 1 வாட்ஸ்அப் வாய்ஸ் பிராக்டிஸ். நீங்க இங்கிலீஷ் கத்துக்க ட்ரை பண்றீங்க, ஏன் கிளாஸஸ் கூட ஜாயின் பண்ணிருக்கலாம். இருந்தாலும் நீங்க இங்கிலீஷ் லேர்ன் பண்ணலையா? ஏன்னா உங்களுக்கு ஸ்பீக்கிங் பிராக்டிஸ் இல்ல. அதனாலதான். நம்ம இங்கிலீஷ் கத்துக்கிறதுக்கு ஸ்பீக்கிங் ரொம்ப முக்கியம். உங்களுக்கு ஸ்பீக்கிங் பிராக்டிஸ் இல்லைன்னா உங்களால இங்கிலீஷ் லேர்ன் பண்ணவே முடியாது. இதுக்கு பெஸ்ட் அண்ட் சிம்பிள் மெத்தட் வாட்ஸ்அப் வாய்ஸ் ரெக்கார்டர். நம்ம நிறைய பேர் வாட்ஸ்அப் யூஸ் பண்றோம், ஆனா அத சும்மா ஸ்டேட்டஸ் பாக்குறதுக்கு, யார்ட்டையாவது பேசுறதுக்கு, சேட் பண்றதுக்கு இப்படிதான் யூஸ் பண்றோம். நம்மளே இங்கிலீஷ் லேர்ன் பண்றதுக்கு வாட்ஸ்அப்பை யூஸ் பண்ணலாம். நம்ம இங்கிலீஷ் கத்துக்கிறதுக்கு நமக்கு பார்ட்னர் தேவையில்லை, இந்த வாட்ஸ்அப் ரெக்கார்டரே போதும். நம்ம மொபைல்ல இருக்கிற பிக்கஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி தான் இது. பட் we never use it for our own speaking practice. ஓகே, ஒரு சின்ன எக்ஸாம்பிள். பச்சை குழந்தை எப்படி பேச ஆரம்பிக்குதுன்னு தெரியுமா? டெய்லியும் அம்மா அப்பா பேசுற வேர்ட்ஸ் எல்லாம் அது லிசன் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா அந்த குழந்தையும் பேச ஆரம்பிக்கும். அம்மா அப்பா அப்படின்னு சொல்லும் போது எடுத்த உடனே கரெக்டா பேசுமா என்ன? இல்ல, கொஞ்சம் கொஞ்சம் மிஸ்டேக்கும் பண்ணும். டெய்லி பிராக்டிஸ்னால கொஞ்ச நாள்லயே ஈஸியா பேச ஆரம்பிச்சிடுறாங்க. இங்கிலீஷுக்கும் இதே ஃபார்முலா தான். நீங்க ஜஸ்ட் கேட்டுட்டு மட்டும் இருக்காம கேக்குறத பிராக்டிஸும் பண்ணுங்க. வாட்ஸ்அப் ஆப் ஓபன் பண்ணுங்க, செல்ஃப் சாட் ஓபன் பண்ணி வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது சிம்பிள் திங்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. எக்ஸாம்பிள், I woke up at 7. I watched a movie yesterday. சிம்பிளா பேசுங்க, no big grammars. நீங்க பேசினத நீங்களே திரும்பி கேளுங்க. ஓன் வாய்ஸ் கேட்டா ஸ்டார்டிங்ல கிரிங் ஆகும், ஆனா அதுதான் உங்களுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட். இந்த மாதிரி நீங்க பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு உங்களோட இம்ப்ரூவ்மெண்ட்ஸை நீங்களே பார்க்கலாம். ஹெசிடேஷன் இருக்காது, ஸ்பீடா பேச முடியும். இந்த மாதிரி விஷயங்களை நீங்க நோட்டீஸ் பண்ண முடியும். 1 minute ரெக்கார்ட் பண்ணுங்க. அது மார்னிங்கா கூட இருக்கலாம், இல்ல நைட் கூட ரெக்கார்ட் பண்ணிக்கலாம், அது உங்க சாய்ஸ். 7 days இத பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா 8th day உங்களுக்கு ஹெசிடேஷனே இருக்காது, நீங்க கேஷுவலா பேச ஆரம்பிச்சிருவீங்க. வாட்ஸ்அப் ரெக்கார்டர் ஃப்ரீ டூல், பட் நீங்க டெய்லி யூஸ் பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு லைஃப் சேஞ்சிங் டூலா மாறிடும். Don't wait for a partner, don't wait for a confidence, that is your success cycle. நீங்க
வியூவர்ஸா இல்ல ஸ்பீக்கரா ஆறீங்க. Just 1 minute a day will change your life. Number 2, keep an English jar at home. டெய்லியும் இங்கிலீஷ் பிராக்டிஸ் பண்ண சொல்லும்போது டைம் இல்ல, பிளேஸ் இல்ல, கான்ஃபிடன்ஸ் இல்ல, ஹெசிடேஷனா இருக்கு, இந்த மாதிரி எக்ஸ்கியூசஸ் தான் இருக்கும். ஆனா சொல்யூஷன் சூப்பர் சிம்பிள். உங்க வீட்ல ஒரு இங்கிலீஷ் ஜார் வச்சா போதும். மோட்டிவேஷன் புக்ஸ் கூட க்ளோஸ் ஆயிடலாம், பட் எழுதின இங்கிலீஷ் சென்டென்சஸ் தான் மோட்டிவேட் பண்ணும். யுவர் ஓன் வேர்ட்ஸ் பிகேம் யுவர் இன்ஸ்பிரேஷன். ஒரு சின்ன எக்ஸாம்பிள், நம்ம சின்ன வயசுல பிக்கி பேங்க் வச்சிருப்போம் இல்லையா, அதுல என்ன பண்ணுவோம், டெய்லி ஒவ்வொரு காயின் போடுவோம். அதே மாதிரி தான் நீங்க இந்த ஜார் யூஸ் பண்ணணும். இந்த ஜார்ல நீங்க என்ன பண்ணணும்னா டெய்லியும் ஒரு சென்டென்ஸ் எழுதி உள்ள போட்டணும். சோ பிக்கி பேங்க் நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம், அந்த மந்த் எண்ட்ல அதுல வந்து எவ்வளவு கலெக்ட் ஆயிருக்குன்னு பாப்போம் இல்லையா, அதே மாதிரி தான் நீங்க மந்த் எண்ட்ல இந்த ஜார்ல எவ்வளவு சென்டென்ஸ் வந்து நீங்க எழுதியிருக்கீங்க, என்னெல்லாம் சென்டென்ஸ் எழுதியிருக்கீங்கன்னு சொல்லி நீங்க பார்க்கலாம். ஸ்டார்ட் வித் சிம்பிள் சென்டென்ஸ். I love dosa. I'm learning English. இந்த மாதிரி சின்ன சின்ன சென்டென்ஸ் எழுதி அந்த ஜார்க்குள்ள போட்டுருங்க. டெய்லி ஒரு சென்டென்ஸ் தான், பட் மந்த்லி 30 சென்டென்ஸ், இயர்லி 365 சென்டென்ஸ் உங்களுக்கு தெரியும். இதுதான் உங்களோட பிராக்டிஸ் பேங்க். ரைட்டிங் ஈக்குவல் டு பிராக்டிஸ் லேர்னிங். நம்ம எந்த ஒரு விஷயத்த நோட்ல இல்ல பேப்பர்ல எழுதும் போது அது நம்ம மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆகும். சின்ன பிள்ளைங்கள்ட்ட எல்லாம் சொல்லுவாங்க தெரியுமா, எழுதி படிங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இதுதான் ரீசன். மந்த் எண்ட்ல ஜார் ஓபன் பண்ணி நீங்க எழுதின சென்டென்ஸ் எல்லாம் ரீட் பண்ணீங்கன்னா உங்களுக்கே உங்க இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். அண்ட் ஒன் மோர் திங், இட் பில்ட் செல்ஃப் ட்ரஸ்ட். உங்களுக்கே நானா இவ்ளோ சென்டென்ஸ் எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை மோட்டிவேட் பண்ணும். அந்த ஜாரை உங்க விஷ் படி டெக்கரேட் பண்ணிக்கோங்க. எழுதும் போது கிளிட்டர்ஸ் யூஸ் பண்ணுங்க, ஸ்கெட்ச் யூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு போர் அடிக்காம இருக்க நீங்க டிஃப்ரெண்ட் திங்ஸ் வந்து யூஸ் பண்ணி எழுதிக்கலாம். அண்ட் தென் ஸ்டிக்கி நோட்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஜார் பிராக்டிஸ நீங்க உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஸ்டார்ட் பண்ணலாம். கிட்ஸ் யாராவது இருந்தா கிட்ஸ்கிட்டயும் டெய்லி 1 சென்டென்ஸ் எழுத சொல்லலாம். சோ ஒரு சென்டென்ஸ் டெய்லி எழுதுனீங்கன்னா அது உங்க வீட்ல ஒரு இங்கிலீஷ் அட்மாஸ்பியரை கிரியேட் பண்ணும். ஃப்ளூயன்சிக்கு எக்ஸ்பென்சிவ் கிளாஸஸ் எல்லாம் தேவையில்லை, ஒரு ஜார் இருந்தா போதும். ஸ்டார்ட் டுடே அண்ட் சூன் தட் இங்கிலீஷ் ஜார் வில் பிகம் a சக்சஸ் ஸ்டோரி பாக்ஸ். என்னோட ப்ரீவியஸ் வீடியோவோட லிங்க் வந்து கமெண்ட்ல பின் பண்ணிருக்கேன், அதையும் செக் பண்ணி பாருங்க. நம்பர் 3, டங் ட்விஸ்டர் பிராக்டிஸ். இங்கிலீஷ் ஃபாஸ்டா பேசுறதுக்கு கஷ்டமா இருக்கா? My mouth doesn't listen to my brain ன்னு ஃபீல் ஆகுதா? சிம்பிள் சொல்யூஷன், டங் ட்விஸ்டர்ஸ். டங் ட்விஸ்ட் பண்ணாதான் டங் கண்ட்ரோல் வரும். ஃப்ளூயன்சி, கிளாரிட்டி, ஸ்பீட் இது எல்லாத்துக்கும் டங் ட்விஸ்டர் தான் ஒரு பவர்ஃபுல் ஜிம். பாடி ஃபிட்னஸ்க்கு ஜிம் போவோம், அங்க நிறைய ஒர்க் அவுட்ஸ் பண்றோம். பட் நம்ம டங், ஜா, மவுத்துக்கு என்ன ஒர்க் அவுட் கொடுக்குறீங்க? அதுக்கு தான் இந்த டங் ட்விஸ்டர். இந்த டங் ட்விஸ்டரை யூஸ் பண்ணி பிராக்டிஸ் பண்ணுங்க, நீங்களே டிஃபரன்ஸ் பாப்பீங்க. எக்ஸாம்பிள், ஐ ஸ்கிரீம், யூ ஸ்கிரீம், we all scream for ice cream. ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்லோவா சொல்லுங்க. ப்ரொனன்சியேஷன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க, எந்த வேர்ட் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. And third thing, speed up gradually. First 10 seconds சொல்லுங்க, then 7, next 5. இந்த மாதிரி சொல்லி பாருங்க. வாட்ஸ்அப் வாய்ஸ் ரெக்கார்ட் யூஸ் பண்ணி சேலஞ்ச் பண்ணுங்க. தென் ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு உங்களோட இம்ப்ரூவ்மெண்ட் கம்பேரிசன் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் சொன்ன டங் ட்விஸ்டர் எப்படி இருந்துச்சு அண்ட் இப்ப நீங்க எப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது கொஞ்சம் ஃபன்னியா இருக்கலாம், பட் நம்ம மவுத் கோஆர்டினேஷன், அசென்ட் எல்லாமே இம்ப்ரூவ் பண்ணும். They are the secret tool for English fluency. Just 5 minutes a day, mouth flexible ஆகும், pronunciation sharp ஆகும், confidence improve ஆகும். So, start today. இப்போ நான் சொன்ன விஷயங்களை நீங்க பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா ஈஸியா உங்களோட ஏஜ்ல நீங்க இங்கிலீஷ் கத்துக்க முடியும்.
நான் சொன்னது ரொம்ப டிஃபிகல்ட்டான டாஸ்க் எதுவுமே இல்லை. டெய்லியும் நம்ம ஒரு 5 மினிட்ஸ் இல்லை 10 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணாவே போதும். என்னோட ப்ரீவியஸ் வீடியோவோட லிங்க் வந்து கமெண்ட்ல பின் பண்ணியிருக்கேன், அதையும் செக் பண்ணி பாருங்க. நான் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ்க்கு ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் எடுக்கிறேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா இந்த மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்க, நான் உங்களுக்கு டீச் பண்றேன்.